Dear all, PGTRB காமர்ஸ் சிலபஸ் வைஸ் யூனிட்ஸ் பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ ப்ராப்ளம் பேப்பர் மட்டும் பர்சனல் கோச்சிங் கிளாஸ்னு சொல்லியிருந்தேன். ஈவன் தோ தேர்ட் யூனிட்டில் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங்கை பற்றின சில இன்ட்ரொடக்ஷன் தியரி பார்ட் இருக்குது. ஸோ அதை இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் மீனிங் பார்க்கும்போது இதோட நேம்லேயே இருக்குது மேனேஜ்மெண்ட். ஸோ இந்த அக்கௌண்டிங்கோட மீனிங்னு பார்க்கும்போது இட்ஸ் மெயின்லி யூஸ்டு ஃபார் மேனேஜ்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ். ஓகே, டாப் லெவல் மேனேஜ்மெண்ட்டில் ஃபினான்ஷியல் அண்ட் நான் ஃபினான்ஷியலாக எந்த ஒரு டிசிஷன் எடுக்குனாலும் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் வந்து ஒரு அனாலிசிஸ் டூலாக இருக்குன்னு தான் சொல்ல வராங்க இந்த மீனிங்கில். ஐடென்டிஃபையிங், அனலைசிங் அண்ட் இன்டர்பிரட்டிங். ஓகே, தட் மீன்ஸ் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். ஓகே, இதில் நம்ம அனாலிசிஸ் பண்ணுறது தென் யூஸ் பண்ணுற டேட்டா எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா செகண்டரி டேட்டா தான், ப்ரைமரி டேட்டா கிடையாது. ஏன்னா ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங்கில் நமக்கு இருக்கிற டேட்டா தான் ப்ரைமரி டேட்டா, எஸ்பெஷலி இன் ஜேர்னல் என்ட்ரி. மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங்கில் நம்ம யூஸ் பண்ணுறது எல்லாமே ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங்லேருந்து நம்ம எடுத்துக்கிற டேட்டா தான். ஓகே, ஸோ செகண்டரி டேட்டா தான். அந்த டேட்டாவை வேரியஸ் கைண்ட்ஸ் ஆஃப் ஆஸ்பெக்ட்லேருந்து அனலைஸ் பண்ணி இன்டர்பிரட் பண்ணி நமக்கு தேவைப்பட்ட ரிசல்ட்ஸை எடுத்து தென் அந்த ரிசல்ட்ஸை டாப் லெவல் மேனேஜ்மெண்ட்டுக்கு கம்யூனிகேட், தட் மீன்ஸ் இன்ஃபார்ம் பண்ணி அது மூலமாக சில மேனேஜரல் டெசிஷனை எடுக்க யூஸ் பண்ணுற ஒரு டூல் தான் பார்த்திங்க அப்படின்னா மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங். ஓகே, ஸோ இன் ஜென்ரலாக மீனிங் அப்படின்னு பார்க்கும்போது மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங்கை பொறுத்த வரைக்கும் இதுதான். ஓகே, தென் டெஃபினேஷன் பார்க்கும்போது ஆக்சுவலாக இந்த டெஃபினேஷன் கொடுத்தது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா ICAI, அதாவது இன்ஸ்டிடியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஆஃப் இந்தியா. ஓகே, ஸோ அவங்க இந்த டெஃபினேஷனில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா ஒரு மேனேஜ்மெண்ட்டை சேஃப்கார்ட் பண்ணுறதுக்கு, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு தான் இந்த டெக்னிக்ஸ். ஓகே, மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங்கோட டெக்னிக்ஸ் வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா இதில் யூஸ் பண்ணுற எல்லா டூல்ஸ், ஃபார் அன் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம இந்த தேர்ட் யூனிட்லேயே பார்த்துட்டோம் அப்படின்னா மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங்லேருந்து நம்ம பார்க்குறது ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அனாலிசிஸ், ரேஷியோ அனாலிசிஸ் பார்த்துருப்போம், கேஷ் ஃப்ளோ, ஃபண்ட் ஃப்ளோ, தென் பட்ஜெட். ஓகே, ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா கம்பெனிக்கு ஃப்யூச்சரில் கேஷ் எந்த மாதிரி தேவைப்படும்னு ஒரு ஃபோர்காஸ்டிங்காகவும் தென் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை அனாலிசிஸ் பண்ணி டிசிஷன் எடுக்கிறதுக்காக தான் யூஸ் பண்ணுறோம். ஏன்னா ரேஷியோ அனாலிசிஸ் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாக ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை வேரியஸ் கைண்ட்ஸ் ஆஃப் ஆஸ்பெக்ட்லேருந்து அனலைஸ் பண்ணுவோம். ஓகே, கம்பெனியோட லிக்விடிட்டி எப்படி இருக்குது, கம்பெனியோட டெட் ஈக்விட்டி பொசிஷன் எப்படி இருக்குது, கம்பெனியோட சால்வன்சி பொசிஷன் எப்படி இருக்குது, தென் சேல்ஸ், ஓகே, ப்ராஃபிட், இந்த மாதிரி வேரியஸ் கைண்ட்ஸ் ஆஃப் ரிசல்ட்டை நம்ம அனலைசிஸ் பண்ணிவிட்டு தான் டெசிஷன் எடுப்போம். இதெல்லாம் அனலைஸ் பண்ணுறதுக்கான பிஸ்னஸ் எந்த லெவலில் பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்குது, எந்த லெவலில் இருக்கும், தென் இன்னும் எந்த லெவலுக்கு இம்ப்ரூவ் பண்ணணும், இப்படிங்கிற சில விஷயங்கள்லாம் த்ரூ த மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் மூலமாக மேனேஜ்மெண்ட்டுக்கு தெரிய வரும். ஓகே, ஸோ இந்த டெஃபினேஷனில் அதான் சொல்ல வராங்க. தென் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங்கோட ஃபங்க்ஷன்ஸ்ன்னு பார்க்கும்போது கீழே சில இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷனை நான் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். இது தவிரவும் பாயிண்ட்ஸ் ஒவ்வொரு புக்கில் டிஃபர் ஆகும். மேபி மீனிங் சேமாக இருந்தாலும் அந்த அவங்க டினோட் பண்ணுற அந்த டேர்ம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குமே தவிர மீனிங் சேம் தான். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஹெல்பிங் இன் பை ஆர் மேக் டிசிஷன். ஓகே, பை ஆர் மேக் டிசிஷன் மீன்ஸ் இப்போ கம்பெனி ஒரு ப்ராடக்டை மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு ப்ராடக்ட்டுக்கு ஒரு ரா மெட்டீரியல் தான் தேவைப்படும்னு சொல்ல முடியாது. 2-3 ரா மெட்டீரியலை ஒன்றா மிக்ஸ் பண்ணி ஒரு ஃபினிஷ்டு குட்ஸ் கொண்டு வர மாதிரி இருக்கலாம். ஓகே, ஃபார் அன் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு கார் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க அப்படின்னா அதில் வேரியஸ் கைண்ட்ஸ் ஆஃப் மெட்டீரியல் தேவைப்படும். ஸ்டீலு, அயன், ரப்பர், தென் கிளாஸ். ஓகே, தென் எல்லாம் இன்ஜினியரிங் ஒர்க் இருக்குது. ஃபார் அன் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு கார் மேனுஃபேக்சரிங் பண்ணுற கம்பெனி அவங்களுக்கு தேவையான அந்த டயர், ஓகே, வீல், அந்த ரப்பரை வந்து நம்மளே மேனுஃபேக்சரிங் பண்ணலாமா இல்லை வெளியேருந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாமா அப்படிங்கிறத டிசிஷன் எடுக்கிறதுக்கு இந்த மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் யூஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. எப்படின்னா நம்மளே பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னா வெளியே இருந்து வாங்குறத விட காஸ்ட் நமக்கு கம்மியாச்சு அப்படின்னா நம்ம மேக் டிசிஷன் போகலாம். ஓகே, அதாவது நம்மளே அதை ப்ரொடியூஸ் பண்ணலாம். இல்லை நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறத விட வெளியே வாங்குறதே காஸ்ட் கம்மியாக தான் இருக்குது அப்படின்னா பெட்டர் நம்ம அதை பை பண்ணவே செஞ்சிடலாம். ஓகே, ஏன்னா நமக்கு
ரெவென்யூ ப்ராஃபிட் மேக்கிங் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ பை ஆர் மேக் டெசிஷனுங்கிறது இதுதான். ஓகேவா? நம்ம கம்பெனிக்கு ரா மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணால் பெனிஃபிட்டா, இல்லை நம்மளே அதை மேக் பண்ணால் பெனிஃபிட்டா அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணுறதுக்கு மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் அதோட ஒரு முக்கியமான ஒரு ஃபங்க்ஷன். ஓகே, தென் மாடிஃபிகேஷன் ஆஃப் டேட்டா மீன்ஸ் இன்டர்பிரட்டேஷன் ஆஃப் டேட்டா தான். ஓகேவா? இன்டர்பிரட்டேஷன் ஆஃப் டேட்டா அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ரேஷியோ அனாலிசிஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா டேட்டா சேம் தான். ஓகே, பேலன்ஸ் ஷீட்டில் இருக்கிற டெட்டு, ஜென்ரல் ரிசர்வ், தென் ஷேர் கேபிட்டல், சேல்ஸு, இதே டேட்டாவை தான் நம்ம மாடிஃபை பண்ணுறோம். தட் மீன்ஸ் இன்டர்பிரட் பண்ணி வேரியஸ் கைண்ட்ஸ் ஆஃப் ரிசல்ட் எடுக்கிறோம். இப்போ லிக்விட் ரேஷியோவில் கரண்ட் அசட் ரேஷியோ எடுக்கிறோம் அப்படின்னா, கரண்ட் அசட் டிவைடட் பை கரண்ட் லைபிலிட்டின்னு போடும்போது நமக்கு கம்பெனி லிக்விடிட்டி பொசிஷன் கிடைக்கிறது. ஆனால் இந்த டேட்டா எல்லாமே பேலன்ஸ் ஷீட்டில் ஆல்ரெடி இருக்கிற டேட்டாஸ் தான். பட் அதை நமக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி அதை மாடிஃபை பண்ணி அனாலிசிஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு ஃபங்க்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது ஃபோர்காஸ்டிங். ஓகே, கேஷ் ஃப்ளோ ஃபோர்காஸ்டிங் அப்படிங்கிறது எது மூலமாக நமக்கு இதில் பாசிபிள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, த்ரூ த பட்ஜெட். ஓகேவா? இதே தேர்ட் யூனிட்டில் லாஸ்ட் டாபிக் பட்ஜெட்ரி கண்ட்ரோல் தான். அதிலே வேரியஸ் கைண்ட்ஸ் ஆஃப் பட்ஜெட் இருக்குது. சேல்ஸு, ப்ரொடக்ஷன் பட்ஜெட்டு, கேஷ் பட்ஜெட், மாஸ்டர் பட்ஜெட்டு. ஓகே, ஸோ இந்த ஒவ்வொரு பட்ஜெட் அப்படின்னா ஃப்யூச்சரில் நமக்கு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கும் பை வே ஆஃப் கம்பேரிங் வித் த ப்ரீவியஸ் பர்ஃபார்மன்ஸ். ஓகே, ப்ரீவியஸ் பர்ஃபார்மன்ஸை கம்பேர் பண்ணி ஃப்யூச்சரில் நமக்கு எவ்வளோ சேல்ஸ் இருக்கலாம், இருக்கிற உண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்குங்கிறதே நம்மளால் ஃபோர்காஸ்ட் பண்ண முடியும். அட் த சேம் டைம் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கும் ஒரு யூஸ்ஃபுல் டூல் தான் இந்த மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங். ஓகே, இந்த நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ஹெல்பிங் மேனேஜ்மெண்ட் டு ஓகே, ஸோ மேனேஜ்மெண்ட்டுக்கு எந்த விதத்தில் இது ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, பெர்ஃபார்மன்ஸ் வேரியன்ஸ் இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு. ஓகே, பெர்ஃபார்மன்ஸ் வேரியேஷன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதும் த்ரூ த பட்ஜெட்டரி கண்ட்ரோல் சாப்டர் மூலமாக தான் நமக்கு பாசிபிள். ஓகே, பெர்ஃபார்மன்ஸ் வேரியன்ஸ் மீன்ஸ் நம்ம ஒரு ஸ்டாண்டர்டு வச்சுருப்போம். ஓகே, ஏன்னா பட்ஜெட்டை ப்ரிப்பேர் பண்ணும்போது ஒவ்வொரு ப்ரொடக்ஷன் இப்போ ப்ரொடக்ஷன் பட்ஜெட் ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னா எவ்வளோ யூனிட் ப்ரொடியூஸ் பண்ணணும், எவ்வளோ அமௌண்ட்டு ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது ஆல்ரெடி ஒரு ஸ்டாண்டர்ட் நம்ம வச்சுருப்போம். பட் நம்ம போட்ட பட்ஜெட் படி தான் போதா அப்படின்னு நம்ம வெரிஃபை பண்ணணும் அப்படின்னா ப்ரீவியஸ் ரெக்கார்டு, தட் மீன்ஸ் அந்த பட்ஜெட் அப்படிங்கிற ஒன்று இருந்தால் மட்டும்தான் அது பாசிபிள். பெர்ஃபார்மன்ஸ் வேரியன்சஸ். ஏன்னா இப்போ ஸ்கூல்லேயே சில்ட்ரன்ஸோட பெர்ஃபார்மன்ஸை அந்த வேரியன்ஸ் அனாலிசிஸ் பண்ணணும் அப்படின்னா ப்ரீவியஸ் எக்ஸாம் ரிசல்ட் தான் பார்ப்போம், குவார்ட்டர்லி, ஆஃப்லி அப்படின்ட்டு. ஓகே, ஸோ அதே மாதிரி தான் பட்ஜெட்டரி கண்ட்ரோல்லையும் நம்ம பெர்ஃபார்மன்ஸ் வேரியன்சஸ் தான் அனாலிசிஸ் பண்ணுறோம். திஸ் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த மெயின் ஃபங்க்ஷன் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங். ஓகே, தென் அனாலிசிஸ் தி ரேட் ஆஃப் ரிட்டர்ன். ரேட் ஆஃப் ரிட்டர்ன் மீன்ஸ் போத் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து இருக்கிற ரேட் ஆஃப் ரிட்டர்னும் ஓகே, தென் கம்பெனியோட கேபிட்டல் எம்ப்ளாயிலேருந்து கிடைக்கிற நமக்கு ரிட்டர்னும் இன்க்ளூடிங் தான். ஓகேவா? இதுக்கு நம்ம தனி ரேஷியோவும் பார்ப்போம். ஆர்ஓசி, ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு, ஆர் ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்ட்டு. ஓகே, ஏன்னா அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்னா காசு உள்ளே வர மாதிரி இருக்கும், வெளியே போகிற மாதிரி இருக்கணும். பட் அக்யூரேட்டாக நம்ம இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்லேருந்து நமக்கு ரிட்டர்ன் எவ்வளோ எடுத்தோம் அப்படிங்கிறது தெரிஞ்சாகணும். பிகாஸ் ஆஃப் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எவ்வளோ பர்சன்டேஜ் நமக்கு கிடைக்குதுன்னு அக்யூரேட்டாக தெரிஞ்சால் மட்டும்தான் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஒர்த்தபிளா இல்லையா அப்படிங்கிறத நம்மளால் தெரிஞ்சுக்கிட முடியும். ஓகே, ஏன்னா அட்லீஸ்ட் மினிமம் ஒரு ஸ்டாண்டர்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ரிட்டர்ன் வந்தால் மட்டும்தான் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டே ஒர்த்து. அன்லெஸ் அதர்வைஸ் அது காஸ்ட் இன்கர் பண்ணி நமக்கு லாஸை ஏற்படுத்துமே தவிர ப்ராஃபிட் கிடைக்காது. ஓகே, ஸோ இந்த மாதிரி முக்கியமான ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே த்ரூ த மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் தான் பாசிபிள். ஓகே, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வேறு புக்கில் வேறு ஹெட்டிங்கில் இருக்கலாமே தவிர பட் பேசிக் ஃபங்க்ஷன்ஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங்கை பொறுத்த வரைக்கும் இதுதான். இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நாட் ஓன்லி தியரிட்டிக்கல், இதில் இருக்கிற ஒவ்வொரு ஃபங்க்ஷனும் ஒவ்வொரு சாப்டர் மூலியமாக தான் பாசிபிள். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நான் லாஸ்ட்டாக சொன்ன அந்த ரேட் ஆஃப் ரிட்டர்னுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ரேஷியோஸ் இருக்குது. ஓகே, ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு, ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு தனி ரேஷியோவே நம்ம கால்குலேட் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி இதில் இருக்கிற ஒவ்வொரு ஃபங்க்ஷனுமே இதோட ஒவ்வொரு அந்த டெக்னிக்கல் டூலை பேஸ் பண்ண ஃபங்க்ஷன்ஸ் தான். ஓகே, ஸோ இன் ஜென்ரலாக மீனிங், டெஃபினேஷன் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் பார்க்கும்போது மெயின் பாயிண்ட்ஸ் ஆஃப் த கண்டென்ட்னு பார்த்தா இதுதான்.
தென் நெக்ஸ்ட் டாப்பிக்கை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அன்டில் தென் தேங்க்யூ.